கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நேற்று நடைபெற்ற விஜயின் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்த அந்த சம்பவத்தில் தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் தாவேகாவின் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்ட 4 பேர் மீது 5 பிரிவுகளில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். கரூர் கூட்ட நெரிசலில் வேலுச்சாமிபுரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலுக்கு அந்த கூட்டத்தை அந்த அளவுக்கு அதிகமான கூட்டத்திற்கான முன்னேற்பாடுகளை செய்யாதது மரணத்தை விளைவிக்கும் வகையில் அங்கு செயல்பாடுகளில் ஈடுபட்டது, விதிமுறைகளை மீறியது உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இதில் தாவேகாவின் நிர்வாகிகள், பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் மீது கரூர் மாவட்ட காவல்துறை 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டத்திற்கு காவல்துறையினர்கள் 20 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டும் குறிப்பிட்ட நேரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டும் அனைத்து விதிமுறைகளும் மீறப்பட்டிருக்கிறது என்றும், அது குறித்து காவல்துறைக்கோ மற்றும் அங்கு மற்ற கட்சியின் நிர்வாகிகளுக்கோ தொண்டர்களுக்கோ எந்த விதமான அறிவிப்புகளையும் முறையாக செய்யாமல் தாமதமாக அந்த பொதுக்கூட்டத்தை தொடங்கியதுடன் கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு காரணமாக அந்த கரூர் மாவட்ட நிர்வாகிகளும் கூட்டத்திற்கான அனுமதியை பெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தும் அலட்சியமாக செயல்பட்டதால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதால் அவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் 4 நிர்வாகிகள் மீதும் 5 பிரிவுகளின் கீழ் கரூர் காவல் நிலையத்தில், வேலுச்சாமிபுரம் காவல் நிலையத்தில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குகளின் அடிப்படையில் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.